95ல 10 ரூபாய்க்கு ஒரு NAV ஒரு ஃபண்ட் லான்ச் பண்ணாங்க, வெறும் 10 ரூபாய். இன்னைக்கு அந்த ஃபண்டோட NAV வந்து 4880 ரூபாய். அதான் சார் 95ல 5000 ரூபாய்க்கு ஒன்று இது பண்ணாங்க, அதோட வேல்யூ இன்னைக்கு வந்து 500 ரூபாய். அதுவும் இருக்கு. எனக்கு வந்து லிட்ரஸி இருக்குன்னு லிட்ரஸி இருக்கிறவன் இல்லை நிறைய சம்பாதிக்கிறானா இல்லை மில்லியனர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறான்? மில்லியனர்ஸ் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு உங்களுக்கு லிட்ரஸி இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும்னா அந்த இண்டஸ்ட்ரியில டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அது சிம்பிளா இருக்கும். அப்ப மட்டும் தான் அது வளரும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மாறா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, விவரம் பத்தல நீங்க சொல்லிட்டு இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியை இப்படிதான் டிசைன் பண்ணிருக்கணும் வேணும், அப்பதான் நான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல உங்க வயசுல இருந்தவங்களுக்கு இல்லாத எல்லா எக்ஸ்போஷரையும் வளர்த்துக்கிட்டீங்க. ஹெல்த் லிட்ரஸி வந்துருச்சு, ஃபுட், ட்ரெஸ், என்ன மாதிரியான டிஜிட்டல் திங்ஸ், பியூட்டி கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஏன் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை மட்டும் கத்துக்க மாட்டேங்கிறீங்க? தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த ஒரு வருடத்துல 2 வருஷத்துல நீங்க நினைத்தது என்ன, செய்தது என்ன? தங்க விலை ஏறப்ப வந்து என்ன தோணும்னா, ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்ப குறையுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற டயத்துல எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா டக்குனு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் முன்னாடி இவ்வளவு தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல. இப்ப அந்த விலை ஏறும்போது அப்ப வாங்காம விட்டுட்டோமே அந்த சிந்தனை அதிகமா வருது. ஒய் பிளாக் சேம் பிளாக். சார் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறோம்னு பிளான் பண்ணும்போது 50,000 விலை இருந்துச்சு. அப்போ வீட்ல 50,000க்குள்ள வாங்க வேண்டாம், குறையும் அப்படின்னாங்க. அது குறையல, 60 போச்சு, 70 போச்சு. கடைசியில நான் லாஸ்டா வாங்குனது 92,000க்கு 10 கிராம்ஸ் வாங்குனேன். 50 நேரத்துக்கு வாங்க வேண்டியது 92,000 92க்கு வாங்குனேன். இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஏறும் சார், இன்னும் என்ன மேக்ஸிமம் போனா 2000 தான், அந்த மாதிரி தான் குறையுமே தவிர கம்ப்ளீட்டா 50க்குலாம் வர சான்ஸே இல்ல. அங்க ஏறினா அதுக்கு அப்புறம் ஏறத்தான் செய்யும். குறையாது சார், மேக்ஸிமம் ஒரு 5,000 குள்ள தான், 5,000 தான் சார் கம்மியாகும். அதுக்குள்ள என்ன பண்ணாலும் சான்ஸே இல்ல குறையும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? 2 இயர்ஸ் பேக் என்னோட ஹஸ்பண்ட் வந்து 3 lakhs வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு சார். அப்ப சொன்னேன் ஜுவல்ஸ் வாங்குங்க. அப்ப வந்து 15,000 வாங்குனேன். அப்போ சோ 3 lakhs கொடுங்க என்கிட்ட, நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குறேன் அப்படினா. இல்ல கோல்ட்ல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படினாரு. இன்னைக்கு நான் அந்த 3 lakhs இதுல போட்டுறேன் அப்படினா இன்னும் ஒரு 15,000 எக்ஸ்ட்ராவே வாங்கிருப்பேன் அப்படிங்கறது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு உங்களுக்கு கணக்கு சொல்றவங்க பேசல கவனிச்சிங்களா? யாருமே பணமே கணக்கு சொல்ல, பவுனாதான் கணக்கு சொல்றாங்க. இன்னொரு 10 பவுன் வாங்கியிருப்பேன், 5 பவுன் வாங்கியிருப்பேன். சோ நமக்கு கால்குலேஷனே பவுன்ல தான். அவனை சொல்லி நிறுத்துங்களா? என்கிட்ட இருக்கிற நகை இவ்வளவு இருக்கு, போதும் இனி வாங்கலாம் வேண்டாம். அப்பாடா என்கிட்ட இவ்ளோ இருக்குடா, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்கோம், என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது, வெளிய போட்டு போனா திருட்டு பயம் தான் திருட்டு இருக்கிறது. பயமா? ஆமா, வெளிய போட்டு போனோம்னா எங்க கடைசியா உங்க நகை திருடு போச்சு? போலியே போல. அப்புறம் என்ன சும்மா இதை கதை விடக்கூடாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 2014ல இருந்து நான் என்னென்ன நகை வாங்கியிருக்கேனோ எல்லா பில்ஸ் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். இப்போ வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஓ இவ்ளோ கூட இருக்கு, இந்த நகைக்கு இவ்ளோ அமௌண்ட் சொல்லிட்டு கரெக்ட்டா இது பண்ணிடுவேன். ஒரு கணக்கு போட்டு ஒரு பாத்துக்கீங்க. கணக்கு போட்டு அப்பா ஐ அம் a millionaire soon to be. வாழ்த்துக்கள். தங்க விலை ஏறனோனே நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாமே சஃபிஷியன்ட்டா இருக்கா, நம்மளுக்கு ஏத்த Dressக்கு நம்ம எல்லாமே வச்சிருக்கோமா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால வாங்க முடியுமா? ஏறி போச்சு, இனிமே வாங்குறது கஷ்டம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீங்க சொன்ன கேஸ்ல அந்த தங்க விலை ஏறறப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ணலாம், மார்க்கெட் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இந்த டைம்ல தங்கத்தை எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ற டைம்ல நம்ம பாண்ட்ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ஸோ அதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட் ட்ராக் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பக்கம். ஓகே, எல்லாரும் உன்னை கவனிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேற எதை கவனிச்சா லாபம்னு யோசிச்சு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பா. என்எஸ்சில இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் 10 lakhs, இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். இப்போ நான் அத ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் 14 lakhsக்கு நான் எடுத்தேன். இப்போ 14 லட்சம் ரூபாய் கிடைச்சது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 5 வருஷம். 5 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் போட்டது 14 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன். வாழ்த்துக்கள். அந்த 5 இயர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பட் நான் 5 இயர்ஸ்க்கு எடுத்த பொருளை கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை போட்டிருப்பேன், வெளியோ ஏறி இருக்கும், கூடயே வச்சு பாத்திருப்பேன். எனக்கு பொருளுக்கு பொருள் ஆச்சு, கல்யாண வீட்டுக்கு போட்டு போன மாதிரி ஆச்சு, கையில நகை இருக்குற சந்தோஷம் ஆச்சு, விலையும் ஏறியாச்சு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. 50,000 ஒரு பவுன் வாங்குறோம் ஒரு வருஷத்துல, நியாயமா ஒரு ரீசனபிளா ஏறுச்சுனா எவ்வளவு ஏறும்? 5,000 சார். 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு பவுன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க உங்க கையில கிடைக்கிற பவுனுக்கு நீங்க கட்டுற காசு எவ்வளவு, அங்க எவ்வளவு லூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? 5,000 கிட்ட. 5,000 நீங்க லூஸ் பண்ணதா வச்சுக்கோ. இப்போ 45,000 ரூபாய் தங்கம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு வருஷத்துல இதோட விலை எவ்வளவு கூடும்? 5,000 ரூபாய் கூடும். 5,000 ரூபாய் கூடா நீங்க வாங்குன தங்கத்தோட விலை எவ்வளவு? 50,000 ரூபாய். ரைட் தானே? ஒரு வருஷத்துல நீங்க கொடுத்த காசுக்கு தான் விலைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க விக்க போறீங்க, விக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்? 5,000 விக்கும் போது 5,000 ரூபாய் லாஸ் ஆகும் அப்ராக்ஸிமேட்டா. அப்ப நீங்க மறுபடியும் எவ்வளவு விக்கிறீங்க? 45,000 விக்கிறீங்க. இப்போ இதுல உங்களுக்கு என்ன லாபம்? சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார். இப்போ அவங்க கிட்ட ஒரு 100 சவரனோ இல்ல 200 சவரனோ கூட இருக்கலாம் சார். அது அப்படியே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறான்னு வெச்சு பாசிவ் இன்கம் வருது. இது வரைக்கும் நம்ம பாசிவ் இன்கம் பத்தி பேசல. அந்த கோல்ட்ல பாசிவ் இன்கமே கிடையாது. இப்போ நீங்க சொன்ன கணக்கு பண்ணுவோம். இவங்களாவது செய்கூலி சேதாரம்னு ஏதோ 5,000 ரூபாய் எடுத்துக்கறாங்க. அவங்க பப்ளிக் யூட்டிலிட்டி ஸ்பேஸ், படிக்கட்டு, நீ சாஞ்சி நிக்கிற தூணு, கார் பார்க்கிங், கிளப் ஹவுஸ்னு 35% அடிஷனலா பே பண்ண. ரைட் தானே? லாஸே 100% இல்லாம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணனும். ஜி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 7% இருக்கு. அடுத்து வந்து போஸ்ட் ஆபீஸ்ல என்எஸ்சி பாண்ட் இருக்கு 2, அடுத்து செல்வ மகள் திட்டம் இருக்கு 3. போஸ்ட் ஆபீஸ் எல்லா ஸ்கீமுமே 100% லாஸுக்கே வாய்ப்பு இல்ல. லாஸுக்கே வாய்ப்பு இல்ல. அது எத்தனை பர்சன்டேஜ்? 7 சார் 7.8.2 காம்பவுண்டிங் பவர். காம்பவுண்டிங் பவர்
நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு கவர்மெண்டே நிறைய தங்கம் வாங்குது ஏன் கரெக்ட் சார். இப்போ ஏன் வந்து கவர்மெண்ட் தங்கம் வாங்குதுன்னா டாலரின் மேல் இருக்கும் மதிப்பு வந்து கம்மியாயிட்டே வருது. யாருமே இப்போ யூஎஸ் டாலர் நம்ப ரெடியா இல்ல சார். ரொம்ப சிம்பிள். எதை நம்புறாங்க கவர்மெண்ட்? அப்ப டாலர் மேல நம்பிக்கை போயிடுச்சு, தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சைனா, அமெரிக்கா, இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. தாராளமா நம்பலாங்க சார். அப்புறம் வருஷம் தங்கம் ஏறிட்டே இருக்கும்ன்ற நம்பிக்கை தப்பு. அது நடக்காது. 2 வருஷத்துக்கு முன்னால யாராவது உலக நாடுகள் தங்கத்தை போட்டி போட்டு வாங்கணும்னு சொன்னீங்களா? கிடையாது. சொல்லல. ஏன் சொல்லல? எனக்கு தெரியாது. அப்பவே தெரியல. ஏன்னா அடுத்தது நீங்க சொல்றது எப்படி நம்புறது? மியூச்சுவல் ஃபண்ட்ல தாராளமா 12% இயர்லி ரிட்டர்ன் கிடைக்க தான் செய்யுது. அது வந்து கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிட்டர்னா பாத்தோம். சார் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு டைப் இல்ல சார். 2500 டைப் இருக்குது சார். உள்ள ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, ஹைபிரிட்னு இருக்குது, உள்ள மிட் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப் அப்படின்னு சோ மெனி திங்ஸ் இருக்குது சார். சொல்றா இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. ட்ரிபிள் ஏ ரேட்டிங், டபுள் ஏ ரேட்டிங், ஏ ரேட்டிங், ட்ரிபிள் பி ரேட்டிங், டபுள் பி ரேட்டிங் அப்படின்ட்டு அதுல பாத்தீங்கன்னா டி வரைக்கும் போகுது சார். ட்ரிபிள் ஏ ரேட்டிங், டபுள் ஏ ரேட்டிங், ஏ ரேட்டிங் அதுல இருக்க கம்பெனிஸ் மட்டும் தான் சார் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அது எத்தனை பேருக்கு சார் தெரியும் சொல்லுங்க சார். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நான் ஒரு சாதாரண ஆள் சார். என்கிட்ட போய் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன அப்படின்னு என்னால புரிய வைக்க முடியுமா சார் உங்களால? சொல்லுங்களேன். அதான் என்ன பிரச்சனைனா அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்களே எனக்கு இது குழப்பமா இருக்குங்கறாங்க. ரைட் தானே? இப்போ என்ன ப்ராப்ளம் கேட்டா நீங்க இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி எனக்காக இன்வெஸ்ட் பண்ணி அது கடைசியில் இந்த தடவை சரியா ஒர்க் ஆகலைன்னு எனக்கு சொல்லி அந்த பேப்பர்ஸை நான் மெயின்டைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி இப்பவே கண்ண கட்டுது. அத நான் பண்றதுக்கு அவங்களும் சார்ஜ் எடுத்துப்பாங்கல்ல? சார் கண்டிப்பா எடுத்துக்கறாங்கல்ல? ரைட் தானே? நகைக்கடைக்காரர் சேதார செய்கூலி எடுத்துக்கறாருன்னா இத எனக்கு பண்ணி தர நீங்க அதுக்கான சர்வீஸ் ஃபீஸ் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட தான் போறீங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? தங்க கடையில போயிட்டு நீங்க ஒரு பில் போட்டீங்கன்னா சார் 4 பேர் போனா 4 டிஃபரெண்ட் பில்ஸ் வந்துட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்க தெரிஞ்ச அளவுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா தங்கத்தை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா இதுவாது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான் நான் சரியான ஆளை பாத்துருவேன். இதுல யார் என் பணத்தை வச்சு விளையாடுறானே எனக்கு தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. இதுதான் சார் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இங்க தான் நம்ம பிரச்சனை. என்னை மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் யாரோ இருக்காங்க. அவங்களுக்கும் நான் கமிஷன் கொடுத்தது போக இவருக்கும் கமிஷன் கொடுத்தது போக என்னோட 1% தான் போக வருஷம் எனக்கு 15% கிடைக்கும் போது எனக்கு 14% சிட்டிங் வித்திங் தி இன்ஃப்ளேஷன் மியூச்சுவல் ஃபண்ட். இவன் ஓவர்டேக் பண்ணி போறான். இந்த சிஸ்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனி ஃபினான்ஷியல் சிஸ்டமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட ஐடியாவே அது காம்ப்ளிகேட்டடா இருக்கணுங்கிறது தான். அப்பதான் ஒரு லெவலுக்கு மேல நான் எவ்வளவுன்னு சொல்லியா அப்படி கையெழுத்து போடுவேன். இப்படி ஒரு சிஸ்டத்தை இங்க வச்சுக்கிட்டு நீ தெரிஞ்சுக்கனா அது எல்லாராலையும் இப்படி தெரிஞ்சுக்கணும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குதுங்க சார். அதில் வந்து அவங்க வந்து தெரியாத விஷயத்தை அவங்க பண்றாங்க சார். இப்போ ஒரு 10 பவுன் அவங்க நகை வாங்கினாலே 10 லட்சம் ரூபாய் ஆகுது சார். அதே அமௌண்ட் இப்போ பிஎம்எஸ்ல கொடுத்தோம்னா மறுபடியும் பிஎம்எஸ்னா என்ன தெரியாது எனக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இந்த கம்பெனி தான் போகணும், இந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணணும் இப்படிங்கிற அவசியத்தை தாண்டி நிஃப்டி 50 ஒரு ஆப்ஷன். அந்த 50 கம்பெனி இந்தியாவில் இருக்கிற தரம் உயர்ந்த 50 கம்பெனிகள்னு சொல்லி வரையறைய வகுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ETF வந்து நம்ம நிஃப்டி ETF மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு போலாமே சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 95ல 10 ரூபாய்க்கு ஒரு NAV ஒரு ஃபண்ட் லான்ச் பண்ணாங்க. வெறும் 10 ரூபா. இன்னைக்கு அந்த ஃபண்டோட NAV வந்து 4880 ரூபா. அதான் சார் 95ல 5000 ரூபாய்க்கு ஒன்று இது பண்ணாங்க. அதோட வேல்யூ இன்னைக்கு வெறும் 500 ரூபாய். அதுவும் அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டீங்க. ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்னு ஒன்று புதுசா வந்திருக்கு சார். இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமா எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்காக அதுல இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்டாக் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுலயும் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், மத்த கமாடிட்டிஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு ஃபண்ட்ல ஒரு மேனேஜர் வந்து 70% எல்லாமே ஒரு ஸ்கீம் தான் சொல்றீங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா சரி அது வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். அவர் மல்டியா இன்வெஸ்ட் பண்றாரு. விழுந்து போச்சுனா கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்ய சொல்றீங்கன்னா உனக்கு விவரம் பத்தாது. விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அந்த குமார்கிட்ட கொடு. அந்த குமார் எல்லாத்தையும் பார்த்து வாங்குறீங்க. பட் சம்டைம்ஸ் அந்த குமார் திரும்ப வந்து மார்க்கெட் சொதப்பிருச்சுன்னு வந்து என்ன பதில் சொல்றான். இப்போ நான் எப்படி இதை எடுத்துக்கிறது? அவங்க தான் யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அப்ப பொறுப்பு எங்களோட தானே. அப்ப எதுல போகணும்னு யார் முடிவு எடுக்கிறது? நீங்க தான் முடிவு. எல்லாடி மறுபடியும் மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் அவேர்னஸே இல்லாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு விவரம் பத்தல. அப்ப இந்த சிஸ்டம்ல இவ்வளவு லூப் ஹோல் இருக்குல்ல, இதை ஏன் நம்ம என்ன சரி பண்ணவே இல்லை? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும்னா அந்த இண்டஸ்ட்ரியில டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அது சிம்பிளா இருக்கணும். அப்ப மட்டும் தான் அது வளரும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மாறா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு எங்களை சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அவேர்னஸ் இல்ல, விவரம் பத்தல நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரியை இப்படிதான் டிசைன் பண்ணிருக்கோம் வேணும்னே. அப்பதான் நான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா எனக்கு என்ன புரியல தம்பி, நீங்க நல்ல விவரம் தெரிஞ்சவரு நீங்க பாண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏன்னா பாண்ட் வந்து ஃபிக்ஸட் இன்கம்னு ஒரு கேட்டகரியில வரும். எனக்கு ஃபிக்ஸடா 12% வரும். அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு வாங்குவேன், மத்த ஸ்டாக் வாங்குவேன். இந்த மாதிரி அதாவது அதிக லாபம் கிடையாது, ஆனா ஃபிக்ஸடா பிரச்சனை இல்லாம பணம் வரும். ஆமா அது செக்யூர்ட் பேக்டு பை எய்தர் சம் அசெட் ஆர் சம் கோல்ட். அது அந்த கம்பெனியை பொறுத்து. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். உங்களுக்கு தேவை என்ன அது வரைக்கும் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல சும்மா வச்சிருக்கீங்க நிறைய, அத நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட்க்கு மாத்துங்க. அவ்வளவுதான். போடுறதுக்காக ட்ரையும் பண்ணோம். பட் ஃபேமிலில சப்போர்ட் வந்து இதுக்காக சப்போர்ட் கம்மியா இருந்துச்சு. நீங்க நகை வாங்குறப்பல ஃபேமிலி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுச்சா? அது வந்து ரொம்ப எதிர்ப்பும் இல்ல. இல்ல இப்படி வருமா? நகையா வாங்குனா நமக்கு மத்ததனா வேற ஆளு எடுத்து வாங்க. கண்டிப்பா சார். ஓ கண்டிப்பா. நான் அப்படியே இல்ல சார் அப்படி சொல்லுவாங்க நினைச்சேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது.
இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல பிபிஎஃப்ல போலாம்? நீங்க சொல்றப்பல 1000 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு எது கரெக்டான ஆப்ஷன் எனக்கு தெரியல. நீங்க இந்த ஜெனரேஷன் பொண்ணு. உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல உங்க வயசுல இருந்தவங்களுக்கு இல்லாத எல்லா எக்ஸ்போஷரையும் வளர்த்துக்கிட்டீங்க. ஹெல்த் லிட்டரசி வந்துருச்சு, ஃபுட், Dress, என்ன மாதிரியான டிஜிட்டல் திங்ஸ், பியூட்டி கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க ஏன் ஃபினான்ஷியல் லிட்டரசியை மட்டும் கத்துக்க மாட்டேங்கிறீங்க? சாம்பார் ஆப் எனக்கு. சார் ஆன் a larger scale நம்ம பார்த்தோம்னா our country is expanding. நிறைய liberalization is happening. நிறைய கம்பெனி உள்ள வருது, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் are happening. மார்க்கெட் பெருசாகுது. சோ இப்போ இந்த அளவுக்கு வாலடைலா இருக்க மார்க்கெட் ஃபியூச்சர்ல இப்போ தங்கத்தை அப்போ விட்டுட்டோம்னு ஃபீல் பண்றாங்கல. ஃபியூச்சர்ல இப்போ இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வாங்கிரலாமோ? ஆக்சுவலா இப்போதானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அதுல பண்ணா into 20 times 30 times வரலாமே. எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டி அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மள எண்ணி கொடுங்க. அதிக பணம் வச்சிருந்தா நீங்க அதிக பணம் சம்பாதிக்கலாம். அப்ப அதிக பணமும் இருந்து கொண்டு நீங்க கன்சர்வேட்டிவ் ஆனதுலயே உட்கார்ந்து இருக்கிறது அர்த்தம் இல்லை. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரு கோல்டு எடுத்து அடகு வச்சுட்டு நான் மேனேஜ் பண்ண முடியல. தங்கத்தோட ஒரு டேக் ஆட் ஆயிட்டே வருது. எனக்கு அதுதான் பதட்டமா இருக்கு. நகை வாங்குவோம், அடகு வைப்போம், நகை வாங்குவோம், அடகு வைப்போம், நகை வாங்குவோம், அடகு வைப்போம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க தங்கத்தை அடகு வச்சுட்டு வருஷம் வட்டி கட்டுறதை விட தங்கத்தை வித்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் சார். அவர் சொன்னதுதான் எக்கனாமிக்கலா கரெக்ட். ஆனா நம்ம வீடுகள் அதை செய்ய மாட்டோம். ரைட்டா? அதை வந்து ஏன் பெருசா எல்லாரும் அட்வொகேட் பண்றது இல்லைன்னா அப்புறம் எல்லாரும் செஞ்சோம்னா இருக்க தங்கமும் போயிடும். பட் எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்ணா அதை வித்துட்டு கட்டுறது தான் சரி. பட் அவரே ட்ரை பண்ணிருப்பாரு, அவர் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ணா நீங்க கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. தங்கத்தை அடகு வச்சு யாருக்கெல்லாம் ஹோம் லோன் கிடைக்காதோ அவங்க தங்கத்தை வச்சுட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு அவங்க ஹோம் லோன் போய்க்காங்க. 9% நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு நீங்க வேற ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது 9% தாண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதாங்கறத நீங்க பாத்துட்டு தான் முதலீடு செய்யணும். அத வந்து 12% நீங்க வாங்கி தருவீங்க எனக்கு. நீங்க லோன் எடுத்துட்டு வேற ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது அலோட் இல்ல. ஆனா அப்பதான் இங்கலாம் பண்ணிருக்காங்க. இல்ல அது மாதிரி செய்ய கூடாது. அது யார் பண்ணி கொடுத்தாப்போ? அது பண்ணி கொடுத்துருப்பாங்க பாத்துங்க. அது யாருன்னு என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அவரு நீங்க கிடையாது, அது இன்னொருத்தர். எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கவும் ஆள் இருக்குது. ஆனா அது ரூல்ல இல்லன்னு சொல்றீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கோல்டு அடமான வச்சா இவங்க சொன்ன மாதிரி விவசாய நிலத்துல வச்சா அது நமக்கு தள்ளுபடி ஆகும் சார். நெக்ஸ்ட் இது வரும்போது அதுதான் சார். அதுதான் பாத்தீங்களா? நான் ஏதோ நீங்க தான் பெரிய புத்திசாலிங்க நினைச்சேன். அங்க நம்மலாம் உச்சா மாஸ்டர் பிளான். ஏமா இது ஒரு ஸ்கீம் மாதிரி ஆத்தென்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஸ்கீம் இல்லது. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இப்போ என்கிட்ட காசு இல்ல, ஆனா என்கிட்ட நகை இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்கிற ஜுவல்ஸ் பிளட்ஜ் பண்ணி அதை கேபிட்டலா வச்சுட்டு கையில இருக்கிற ஒரு 10 or 15 lakhs கொடுத்து அந்த லேண்டை நான் வாங்கிடுவேன் ஹோம் லோன் இல்லாம. இது 9%க்கு வந்துட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிப்பேன். எப்ப முடியுதோ கட்டிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு பண்ணிடுவேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு லேண்ட் வாங்குறதா வச்சுப்போம். இதை நீங்க அங்க அடமான வச்சு 9% வட்டியில வாங்கின பணத்தால இந்த லேண்டை வாங்குறது எந்த வகையில உங்களுக்கு உபயோகம் லாபம்னு நினைக்கிறீங்க? எந்த பயனும் இல்ல. இப்போ எனக்கு கேஷே இல்லாதப்போ எனக்கு லோன் கிடைக்கிறதுக்கு எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? பேசாம இருக்கு. இப்போ எப்படி நான் அடுத்து எந்த போறது? சம்பாரிச்சு வாங்கணும். இதான் ப்ராப்ளமே. இப்ப லேண்ட் இருக்கு அப்படின்னா லேண்டுக்காக சம்பாதிங்க, அதுக்கு பிளான் பண்ணுங்க. அது சரி. அதை விட்டுட்டு கோல்ட கொண்டு அதுல போட்டுருவோம், கோல்ட கொண்டு அதுல போட்டுருவோம்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த லாக் பீரியட் வைக்கிறதெல்லாம் சரிதான். Can you catch my point? நான் ஒரு வீடு வாங்கினேன் சார். நான் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஜுவல்ஸ் எடுத்து போய் வச்சிருங்கப்பா, பரவாயில்ல போனா போகுது, ஜுவல்ஸ் வித்துடலாம்ப்பா அப்படின்னு. ஆனா என்னோட ஃபாதர் இன்ல சொன்னது என்னன்னா, எப்ப பாரு ஜுவல்ஸ் விக்கிறது தான் உன்னோட பிளான், சோம்பேறித்தனமா இருக்காத, நீ இப்ப ஒரு லோன் எடு, பரவாயில்ல தப்பு கிடையாது, அப்பதான் உனக்கு தெரியும் நீ வேலைக்கு போனோம் கஷ்டப்படணும் அப்பன்னு தெரியும். நீ ஜுவல் இருக்கு, இந்த ஜுவல்ல கொண்டு போய் வச்சிருங்க, பரவாயில்ல கட்டிடலாம், இந்த ஜுவல்ல வச்சிருங்க. அது உங்ககிட்ட இருந்து போகுதே தவிர தட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மென்ட் உனக்கு. அதான் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்காரு. அப்புறம் எங்க உட்கார்ந்திருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. கேக்குறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க, எவ்வளவு சவரன் இருக்கு, நீ எத்தனை சவரன் போட்டுருக்க அப்படிதான் கேக்குறாங்க. யாராவது நீ எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுருக்கியா, எத்தனை இது பண்ணிருக்கியா, யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? தங்க சேர்க்கிறவங்களோட மைண்டே இதுதான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நீங்கள் தங்கம் சேர்ப்பதன் பின்னால் உங்கள் புத்திசாலித்தனம் இருக்கிறதா இல்ல சொசைட்டியோட மரியாதை கௌரவம்? கல்யாணத்துக்கு ஒரு 3 போடணுங்கிற பிரஷர் இருக்கு. அவ்வளவுதான் கேள்வி. பிரஷர். அப்ப பிரஷர்ல இருக்கிற நீங்க வளர முடியுமா? அந்த பிரஷரை கடந்துட்டு நவீன வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற இவர்கள் வளர முடியும். இப்போ என் क्वेश्चन என்னன்னா, தங்கத்திலே நம்ம வச்சிட்டோம், இந்த கிரைசிஸ் எனக்கு எப்போ வருதுன்னா ஒரு 50 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் சேவிங்ஸ் மொத்தமும் அந்த கேபிட்டல் இந்த தங்கத்துல போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரைம் டைம்ல என்னால அதுக்கப்புறம் என்னால ஏர்ன் பண்ண முடியுமான்றதான் என் क्वेश्चन. ஒரு அம்மாக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தவிர வேற ஏதாச்சும் அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவளிக்க நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. கவர்மெண்ட் பென்ஷன் கொடுத்துச்சு, பென்ஷன் எடுத்தாச்சு. நீங்க இருக்க நகை எல்லாத்தையும் உங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி உங்களை அனுப்பி வச்சிருவோம். இப்போ நாங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு 60 வயதான பிறகு அவசரத்துக்கு உங்க ஆண் பிள்ளை காசு கொடுப்பாப்ல, உங்க பெண் பிள்ளை காசு கொடுக்கும், அவங்கள்ட்ட கேட்க கூச்சமா இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் தயாரா? நோல அப்ப எங்க அம்மாவும் தயார் இல்ல.